மதுரைக்கே போகாமல் மதுரை சட்னி செய்யலாமா? வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன். அது நல்லா புகையாக வந்தது. நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம். 3 பச்சை மிளகா, பெரிய பெரிய பச்சை மிளகா 3 போட்டிருந்தேன். அதுவும் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். 2 பூண்டு போட்டிருந்தேன். சின்னதாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால அதுவே போதுமானது. கொஞ்சமாக புளி போட்டால் போதும், ஏன்னா அந்த காரம் அதிகமாகிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் புளி போட்டிருந்தேன். கொஞ்சமாக உடச்ச கடலை போட்டிருந்தேன். கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தேன், அப்போ தான் தண்ணியாக வரணுன்றதுக்காக. அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடணும். அந்த கேஸில் நான் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி அவிச்சிட்டு இருந்தேன். இட்லி ஒரு 5 இட்லி மட்டும்தான் ஊற்றிருந்தேன், 10 தான் தோசை சுட்டுக்கலான்னு. ஆனால் சூப்பராக அந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இங்கே கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு எவ்வளோ தண்ணி வேணால் நம்ம ஊற்றிக்கலாம் அதில். அதனால் பிரச்சனையே இல்லை, டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது பூரி, பொங்கல், பரோட்டான்லாம் நான் உருட்ட மாட்டேன். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.